சரோஜா மிஸ் என்னோட தமிழ் மிஸ். இப்போ அவங்களுக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டினுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களுக்கு என்னோட எல்லா ரகசியமும் தெரியும். நான் ஒரு பொண்ணை அப்போ காதலிச்சேன். அப்போ அந்த பொண்ணு என்ன காதலிக்கணும், அவங்களுக்கு அந்த பொண்ணு மேலே கோவம். ஸோ அவ என்ன நீ போய் என்ன சொல்ல, நீ என்ன நீ நீ உன்னை பற்றி உனக்கு தெரியல, நீ இப்படி இறங்கி போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எந்த பொண்ணும் இந்த பையன்ட்டையும் பேசாது. அப்புறம் நாங்கள் ஒரு நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அப்போ மிஸ்டர் சொல்கிறேன், அது அந்த பொண்ணு என்னையும் ஒரு இடத்துல பார்த்தப்ப சொல்கிறாங்க, அதாவது நீ ஒன்றும் அழகா இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு பொண்ணுக்கிட்ட. ஸோ இந்த ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அது என்னன்னா ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் என்னன்னா அந்த அவங்க நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அந்த வயசில் இந்த டீனேஜில் நம்மளை கைட் பண்ணுறது இருக்குல்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்படிங்கிறத நம்ம அது எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரில. நம்ம எந்த டிப்ரெஷனுக்கும் போகாமல் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அது ஒரு விளையாட்டாகவே கடத்தி போவதற்கு அந்த ஆசிரியர்னுடைய அந்த என்ன சொல்கிறது ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் தைரியமாக நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிக்காம எல்லா தமிழ் ஆசிரியரும் நம்ம போய் சொல்லலாம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி சரி பண்ணலான்னு தைரியமாக நம்ம போய் நம்மளை இவங்க பனிஷ் பண்ணாமல் நம்மளை கைட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது வந்து நான் சந்தித்த தமிழாசிரியர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அப்போ அது ஒரு பொதுவான உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நம்மளை எல்லாத்தையும் எப்படி உதவ விதத்தில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த ஒவ்வொரு தமிழாசிரியர் அனைத்து தமிழாசிரியருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி.